Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட 9th எபிசோட் பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் அந்த துண்டு சீட்ல இருக்க அட்ரஸ்க்கு வந்திருப்பா. ஆனா அவ கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு அந்த ஓனர் லேடியோட அடியால வெள்ளை ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிருப்பா. ஹீரோவோட அண்ணன் தான் ஹீரோயினை வேற வர சொல்லி இருந்திருக்கான். கடைசியில அவன் வரவும் அவன் கழுத்துல ஹீரோயின் கத்திய வைக்க அவ கழுத்துல ஹீரோ கத்திய வச்சுட்டு நிக்கிறான். இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் அந்த இடத்துக்கு எப்படி வந்தான்றதை காட்டுறாங்க. ஹீரோயின் கருப்பு கலர் ட்ரெஸ்ல தான் வந்திருக்கா. கூடவே அந்த ஓனர் லேடியோட அடியாளுக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்திருக்கா. அவன் சொல்றான், ஏமா நான் இந்த ட்ரெஸ் போட்டு இருந்தேன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. ஏன்னா அவன் ரொம்ப குண்டா இருப்பான். ஆனா ஹீரோயின் தான், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நீ அங்க மட்டும் சும்மா உட்காந்துரு, அது யாரு என்ன விஷயம் நான் கண்டுபிடிக்கணும், நான் உள்ள வரவும் நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கா. அவ அப்படி உள்ள போவேன்னா ஹீரோவோட அண்ணன் வரான். ஹீரோவோட அண்ணன் ஹீரோவையும் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோவுக்கு இன்னும் இவங்க பார்க்க வர்றது ஹீரோயின்ற விஷயம் தெரியாது. ஹீரோவோட அண்ணன் சோங்னு ஒருத்தன் இருக்கான். அவன் அரசரோட பாதுகாவலரா இருந்தவன். அவனோட தங்கச்சி தான் பார்க்க போறோம். அவன் காணாம போனப்போ அரசர் அவன்கிட்ட கடைசியா கட்டளை ஏதாவது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், அதை பத்தி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. ஹீரோவும் ஒருவேளை அவங்க தங்கச்சிக்கு இதை பத்தி தெரியாம கூட இருக்கலாம்ல, அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியாம இருக்கலாம் அப்படின்னும் போது சரி வா பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் வந்திருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாடியே ஹீரோவோட அண்ணன் நீ வெளியவே நின்று நான் உள்ள போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி தான் போயிருக்கான். இப்ப ஹீரோவோட அண்ணனும் உள்ள போய் சோங்கோட தங்கச்சின்னு நினைச்சு ஓனர் லேடியோட அடியாள் கிட்ட பேசிட்டு இருக்கானா. ஆனா ஓனர் லேடியோட அடியாள் வாயவே திறக்கல. சந்தேகப்பட்டு அந்த திரைய விளக்கலான்னு பாக்குறான். அப்பதான் ஹீரோயின் வாழை கொண்டாந்து கழுத்துல வைக்கிறா. அவ கழுத்துல ஹீரோ வாழை வந்து வைக்கிறான். இப்பதான் 2 பேரும் மூஞ்சி பாக்குறாங்க. செம்ம சாக்கு. அடே நீ என்னடா இங்க பண்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறா. இவன் இருந்துட்டு நீ அவன் சொல்லிட்டு கழுத்துல இருந்து கத்தி எடுத்துட்டான். டக்குன்னு அவன் வாயை பொத்திட்டா ஹீரோயின் எதுவும் சொல்லிடுவானு. உடனே ஹீரோவோட அண்ணன் ஹீரோயின் வாழை தட்டி விட்டுட்டாங்க. அந்த ஓனர் லேடியோட அடையாளம் இருக்கான்ல, அவன் தப்பா துக்குன்னு ஓடுறான். ஹீரோயினும் ஓட பாக்குறா. ஆனா டக்குன்னு ஹீரோவோட அண்ணன் புடிச்சிடுறான். இதை பார்த்த ஹீரோ உடனே அவனோட அண்ணனே போய் பிடிக்க அவனும் விட மாட்டான். உடனே டக்குன்னு தள்ளி விட்டுட்டான். ஹீரோயின் அங்க இருந்து ஓடிட்டா. ஹீரோ அண்ணனும் அவன் கிட்ட நீ அவனை பிடிக்காம என்ன தள்ளி விடுற அப்படின்னு கேட்க ஏதோ தெரியாம நடந்துருச்சுனே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து ஓடிட்டா. ஹீரோவும் பின்னாடியே போக அப்படியே ஹீரோயின் நேரம் அங்க இருந்து மைண்டோனுக்கு தான் போயிருக்கா. ஓனர் லேடி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போல. சும்மா போய் பேசியிருக்க வேண்டியதான், எதுக்கு வாழை கழுத்துல வச்ச அப்படின்னு கேட்க அவர் அரசரோட செக்ரட்டரின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி பண்ணிருக்க போறேன், எப்படினாலும் இப்ப ஹீரோ இங்க வருவான் அப்படின்னு சொல்ல இந்த ஓனர் லேடியும் அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, இங்க வர வேணாம், உன்னை பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த நிதியமைச்சர் ஒய்ஃப் இப்போ ஹீரோவோட அண்ணன் உன் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு ஓனர் லேடி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை ஏன் வர வேணாம்னு சொன்னீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமா நீ ஒரு விதவை பெண், ஹீரோ ஒரு இளைஞன், 2 பேருக்கும் ஏதாவது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஹீரோயின் உடனே வேகமா அவங்க வாயை பொத்திட்டு என்ன பேசுறீங்க அப்படின்னு கேக்குறா. கரெக்டா அதே நேரம் ஹீரோ வந்துட்டான். உள்ள இருக்கியான்னு சத்தம் கொடுக்குறான். ஓனர் லேடி உடனே கதவை திறக்க நான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றான். சரி நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நான் அன்னைக்கு சொன்னது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இந்த வியாபாரியை கட்டுறாங்க. அவன் ஹீரோவோட பழைய வீடு இருக்கும்ல, அவன் சின்ன வயசுல இருந்த வீடு, அந்த வீட்டு முன்னாடி நின்று பழைய ஏதோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்க எல்லாம் தீப்பிழப்புகளா கிடக்கும்ல. அது மட்டும் இல்லாம நேற்று சண்டை போட்டு அவன் முதுகுல தழும்பு இருக்கான்னு பார்த்திருப்பான்ல, அதையும் யோசிச்சு பார்த்துட்டு அடியாள் தலைவன் கிட்ட அவனை சரியான நேரம் வரும்போது கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படி திரும்ப நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உன் அண்ணன் எதுக்கு என் அண்ணனை தேடுறான் அப்படின்னு கேட்க அது நான் சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது சரி அப்ப நீ இதுல தலையிடாத தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பாக்குறா. அப்ப ஹீரோ ஓனர் லேடி ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ காம்பவுண்டுக்குள்ள இருந்தாலும் வாழ முடியாது, வெளியில வந்தாலும் வாழ முடியாதுன்னு, நீ கஷ்டப்படணும்னு நான் நினைக்கல, நான் சரியான பாதையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லும்போது கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க அதை கண்டுபிடிக்க வேண்டியது நான் இல்ல, என் அண்ணன் தேடிட்டு இருந்த ஆளு நீ ஏன் இருக்கணும், திரும்ப திரும்ப நாம ஏன் சந்திக்கணும், எங்க சுத்தினால் கடைசியில நான் உங்ககிட்ட தானே வந்து நிக்கிறேன், நம்ம விதியே அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இவனோட உண்மையான பேரை சொல்லி என் அப்பா இதுக்கு முன்னாடி இருந்த அரசரோட தலைமை காவலரா இருந்தாருன்னு சொல்ல நிதியமைச்சரோட ஒய்ஃப் ஹீரோயின் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல தலைமை காவலரோட குடும்பத்தையே அரசர் இறந்த அன்னைக்கு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த விஷயம் ஞாபகம் வரும். அப்ப என் அண்ணன் காணாம போன அன்னைக்கு தான் உன் குடும்பத்துல உள்ள எல்லாருமே இப்படி பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா இப்போ நான் அண்ணன் சொல்லிட்டு இருக்கேனே அவன் தான் என்ன அந்த நேரத்துல காப்பாத்தினா, நான் ரத்த வள்ளத்துல கிடந்தேன், இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அன்னைக்கு என்னதான் நடந்திருக்கும்னு. என் அண்ணனும் அதை தான் தேடிட்டு இருக்கான்னு சொல்லும்போது சரி நான் அப்போ உன் அண்ணனை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அது உனக்கு ஆபத்தா கூட அமையலான்னும் போது அதெல்லாம் பரவாயில்ல, உன் அண்ணன் அவனை பாதுகாத்துக்கிறத விட நான் நல்லாவே என்ன பாதுகாத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. சும்மா லைட்டா ஹீரோவோட அண்ணனை கலாய்க்கிறா. நேத்து இவ வாழை அவன் கழுத்துல வச்சால, அவனால திருப்பி சண்டை போட முடியல, அதை வச்சு இப்ப அப்படி திரும்ப அடுத்த நாள் காலையில ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். நேத்து ஹீரோ மாஸ்க் மேன பிடிக்காம இவனை தள்ளி விட்டுட்டு இருந்தானா, அது மட்டும் இல்லாம யோனும் ஹீரோவோட ஃபேனை வேற யாருக்கிட்டே இருந்து கொண்டு வந்து கொடுத்தா, நம்ம தம்பியும் ஒருத்தரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான், யோனும் ஒருத்தரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான், 2 பேருமே ஒண்ணுதான். அப்ப அந்த மாஸ்க் மேன் ஹீரோயின்றது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினும் யோனும் பேசிட்டு இருக்காங்க. யோனும் அந்த செக்ரட்டரி எதை தான் தேடிட்டு இருக்காருன்னு சொல்ல ஹீரோயினும் என் அண்ணன் ஏதோ விட்டுட்டு
விட்டுட்டு போயிருப்பான்னு நினைச்சு தேடுறாரு. ஆனா என் அண்ணன் இந்த வாழை மட்டும் தானே விட்டுட்டு போயிருக்கான்னு போது யோனும் அப்ப இதைத்தான் தேடுறாரான்னு கேட்க, சேச்சா அதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் இதை அவரோட கழுத்துல வச்சேன், ஆனா அப்பா அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அப்ப கண்டிப்பா இந்த வாள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் இதை கண்டிப்பா சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அப்பதான் இதுக்கு மேல யாரோட வாழ்க்கையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி யோசிச்சு பாக்குறா. இப்ப அப்படியே வாழை அவளோட சீக்ரெட் ஸ்பேஸ்ல வச்சு மூட அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அண்ணனை தேடி வந்திருக்கான். அவனும் நீ என்ன இவ்வளவு லேட்டா வர, நைட்டே வந்திருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நைட்டு வந்து உங்க தூக்கத்தை கெடுக்க வேணான்னு பார்த்தேன் அப்படின்னு போது, நான் நைட்டு ஃபுல்லா உனக்காக வெயிட் பண்ணிட்டு தூங்கவே இல்ல, சரி மூத்த அமைச்சரோட மருமக தான் மாஸ்க் மேன் அப்படின்னு கேக்குறான். ஹீரோ ஒண்ணு அச்சச்சோ அவங்க வீட்டை விட்டு கூட வெளியில வர மாட்டாங்க, அவங்க எப்படி சோபரேறி குதிச்சு இந்த நாடு முழுக்க சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்க, உன்னை ஹீரோட நான் நேத்து வந்த மாஸ்க் மேன் மூத்த அமைச்சரோட மருமகளான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து பார்த்தாலே தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல, அப்புறம் அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபேனும் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு போலியே அப்படின்னு கேட்க ஹீரோ தயங்குறான். உடனே சரி நான் அவங்களே பார்த்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு போது, அதுக்கெல்லாம் தேவையே இல்ல, அவங்களே உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட மாமியார தான் கட்டுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முடியவே இல்ல, அவங்களோட பொண்ணு வந்திருக்கா. ஹீரோயினோட மாமியார் அவங்க பையனை பத்தியே கனவு கண்டுட்டு இருக்காங்களாம். கோயிலுக்கு போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு வரலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல பரவாயில்ல நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படி ஹீரோவை கட்டினா அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். ஒரு லெட்டர் எழுதி அது ஜூனியர் கையில கொடுத்து இதை மைண்ட்ல கொடுத்துட்டு நேரா ஹீரோ கிட்ட தான் போகும்னு சொல்ல, இவனுக்குனா ஒரே சந்தோஷம். அப்புறம் அந்த வியாபாரியை திரும்பவும் விசாரிக்க போறதாவும் சொல்றான். ஜூனியருக்கு ஷாக்கா இருக்கு, நம்ம சீஃப் தான் விசாரிக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ஜூனியருக்குலாம் ஒரே சந்தோஷம். ஏதோ பெருசா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இவன் நினைக்கிறான். ஹீரோனா அவனுக்கு ஹீரோ நம்ம ஹீரோயின். இப்ப அப்படி ஹீரோயினோட வீட்டுல பார்த்தா அவன் ஆத்தனார் அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் திட்டிட்டு இருக்கா. இவங்க கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல. அங்க ஒரு வேலைக்கார லேடி இருந்தாங்கல்ல, அவங்கள காணுமா, அவங்க தான் ரொம்ப வருஷமா அங்க இருக்காங்க, கிளம்புறதுக்கு ஹெல்ப் பண்ணாம எங்க போனா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்தா அங்க மார்க்கெட்ல ஹீரோயினோட ஹஸ்பண்ட தான் தேடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தற்செயலா பார்த்தாங்கல்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு ஒவ்வொரு ஆளையா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓனர் லேடியோட அடியாள் கிட்ட வர கரெக்டா அண்ணா இருந்தா ஜூனியரும் ஹீரோ கொடுத்த லெட்டர் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். இந்த வேலைக்கார லேடியோ ஓனர் லேடி அடியாள் கிட்ட ஒரு அழகான பையன் நல்ல உயரமா இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துடுறான். இவங்க அவனும் பார்க்க டக்குன்னு வாயை புத்தி ஓரமா கூட்டிட்டு போறான். அவங்க உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அழாதீங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படி இப்படிலாம் நடந்திருக்கும், நீங்க தான் உயிரோட நல்லா இருக்கீங்க, நீங்க ஏன் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அழாதீங்க அழாதீங்கன்னு சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அவங்க அழுதுட்டே இருக்காங்க. நீங்க கல்யாண நாள் அன்னைக்கு இறந்து போயிட்டதா சொன்னாங்க, உங்க பாடி கூட கிடைக்கல, நீங்க இறந்துட்டதா கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு வருஷம் கிட்டத்தட்ட உங்க அம்மா படுத்த படுக்கையாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இவனுக்கெல்லாம் வருத்தமா இருக்கு. அது எப்படி நம்ம அப்பா நம்ம அம்மா கிட்ட நான் இறந்துட்டதா சொன்னாருன்னு யோசிச்சுட்டு இருக்க. இவங்களும் சரி வீட்டுக்கு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா, நான் இப்ப வீட்டுக்கு வந்தா ரொம்ப பிரச்சனை ஆயிரும், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் வர வரைக்கும் அம்மாவை பாத்துக்கோங்க, நான் உங்களை மட்டும் தான் நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஐஸ் எல்லாம் வைக்கிறேன். அவங்களும் சரின்ட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிட்டாங்க. கரெக்டா ஹீரோயினோட மாமியாரும் கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா வெளியில வராங்க. இவங்களும் போய் ஜாயின் ஆகிக்கிட்டாங்க. மூத்த அமைச்சரும் ஹீரோயினும் ஹீரோயினோட மாமியாரு அப்புறம் நாத்தனாரு எல்லாரையுமே கோயிலுக்கு வழி அனுப்பி வைக்க, அங்க வீட்டுக்கு வெளியில தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நின்றுருக்கான். கரெக்டா இதை மூத்த அமைச்சர் பாத்துறாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு காதுல ஏதோ சொல்றாரு. என்ன சொல்றான்னு தெரியல. ஹீரோயின் வேற உள்ள போகும். யோன் வந்து இந்த லெட்டர் மைண்ட்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுதின லெட்டரை கொடுக்குறா. சரி நான் இப்ப வெளியில போறேன், அத்தை இங்க இல்லாததுனால என்ன யாரும் தேட மாட்டாங்க, வேலைக்காரங்க யாராவது கேட்டாங்கன்னா என் ஹஸ்பண்டோட நினைவு ரூம்ல இருந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் அப்படியே அரண்மனையில தான் காட்டுறாங்க. அங்க அரசர்கிட்ட ஹீரோவோட அண்ணன் ஹீரோயின் தான் அந்த மாஸ்க்மேன்ற விஷயத்த சொல்லிடுறான். அவருக்குனா ஒரே சிரிப்பா இருக்கு. மூத்த அமைச்சரோட மருமகளா மாஸ்க்மேன், அவள அந்த ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கா. நான் ஆரம்பத்துல இந்த கதையை கேட்டோன்னு மக்கள் எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. மூத்த அமைச்சரோட மருமக மாஸ்க் போட்டு மக்களுக்கு உதவி பண்ணிருக்கா. இது மூத்த அமைச்சருக்கு தெரியும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட அண்ணன் அரசர்கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா, கொஞ்ச நாளைக்கு மூத்த அமைச்சரோட மருமக விஷயத்த நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அரசர் இருந்துட்டு நீயா ஏன் உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. சேச்சா எனக்கு இல்ல, நான் இந்த விஷயத்துல ஒருத்தரை பாதுகாக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஒன்னும் கவலைப்படாத, அவ சோங்கோட தங்கச்சி, அவளை பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் திரும்பவும் ஹீரோயினோட வீட்டுல அங்க மூத்த அமைச்சர் பையனை பார்த்தார்ல, இப்ப ரெண்டு பேர் தனியா பேசுறாங்க. மூத்த அமைச்சரும் நீ திரும்பி வந்தானா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதை மறந்துட்டியான்னு கேட்க, நீங்க தான் நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றான். ஏன்னா மூத்த அமைச்சர் நீ திரும்பி வந்தானா கொன்றுவேன்னு சொன்னார்ல, ஆனா ஆல்ரெடி இவர் தான் இவன் செத்துட்டான்னு சொல்லி வச்சிருக்காரு, எல்லாத்தோட நன்மைக்கும் தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, எல்லாத்தோட நன்மைக்கா என் அம்மா கிட்ட நீங்க நான் செத்துட்டேன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம 15 வருஷமா என்னோட ஒய்ஃப்னு ஒரு பொண்ணை உதவியா வச்சிருக்கீங்க, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் உன் அப்பா அம்மாவுக்கு தப்பு பண்ணிட்டு போலையா, நாளைக்கு நீ இந்த ஊரை விட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட மறட்டுற மாதிரி தான் சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படி சோகமா மைண்ட்ல வச்சிருக்க ஸ்டால்ல வந்து உட்கார அங்க அந்த குட்டி பொண்ணு நிம்மி இருக்கா. அவன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு சியர் அப் பண்ணி அந்த கடையை ஓபன் பண்ண சொல்லிட்டு இருக்கா. இந்த மைண்டோயினுக்கு தான்
ஹீரோயினும் வந்திருக்கா. ஓனர் லேடி கிட்ட பேசிட்டு இருக்கா. ஓனர் லேடியும் நிதியமைச்சரோட ஒய்ஃபும் அந்த வியாபாரியும் அக்கா தம்பின்ற விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. ஹீரோ அவங்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க, தான் சொல்லலன்னு சொல்ல ஹீரோயின் ஒண்ணு நீங்க யார் சைடு அப்படின்னு கேக்குறா. நீங்க 2 பேரும் ஒரே சைடு, என்னதான் தனியா விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. எப்படி நிதியமைச்சர் ஒய்ஃப் அந்தால கல்யாணம் பண்ணாங்க? நிதியமைச்சர் ஒய்ஃப் ராஜமாதாவுக்கே சொந்தக்காரங்க. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? என் மாமனாருக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு அவங்க 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டதை நான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்குன்னு சொல்ல நான் இந்த வியாபாரியை பத்தி இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறேன். ஒருவேளை இது மூலமா உன் மாமனாருக்கும் அந்த நிதியமைச்சர் ஒய்ஃப்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, என் மாமனார் அந்த வியாபாரி கூட எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப கரெக்டா அதே நேரம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அங்க வரான். ஓனர் லேடியோட அடியாள் கிட்ட ஓனர் லேடி இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆபீஸ்ல இருக்காங்கன்னு அவனும் சொல்ல இங்கிலீஷ்ல தேங்க்யூ சொல்லிட்டு போறான். அந்த காலத்துல இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, தேங்க்யூ அப்படின்னு இந்த ஓனர் லேடியோட அடியாள் யோசிச்சுட்டு நிக்க அப்படியே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஓனர் லேடி ரூம் கிட்ட போயிட்டான். ஹீரோயினுக்கு யாரோ வந்துட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு. உடனே கதவு கிட்ட போய் நின்று கதவை புடிச்சுக்கிட்டா. அவ ஹஸ்பண்ட் அந்த பக்கம் இருந்து இழுக்க இவ இந்த பக்கம் இருந்து இழுக்கிறா. லைட்டா கதவை திறந்துட்டான். அவ முக்காடு போட்டிருந்தா, இருந்தாலும் லேசா மூஞ்ச பாத்துட்டான். நம்ம எங்கேயாவது பாத்துருக்கோமா அப்படின்னு வெளியில நின்றுட்டே கேட்க அதெல்லாம் இல்லையே நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அண்ணன் ஹீரோ வந்துட்டான். நான் ஓனர் லேடியை பார்க்க வந்தேன், ஆனா உள்ள யாரோ இருக்காங்க, நான் இவங்களை எங்கேயோ பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே லேசா கதவை திறந்து பாக்கான். ஹீரோயின் தெரிஞ்ச உடனே டக்குன்னு கதவை மூடிட்டு சேச்சா வாய்ப்பு இல்ல, இவங்களை நீங்க எங்கேயும் பாத்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல ஏன் நான் பாத்திருக்கேன் நான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க பாக்குறான். ஹீரோ ஆனா நல்ல வேலைக்கு விட மாட்டான். ஓனர் லேடி இங்க எல்லாம் வேற எங்கேயும் போயிருக்காங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்து விட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, அது உங்க லவ்வர் தானே, என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு அங்க இருந்து போயிட்டான். இப்ப அப்படி உள்ள வந்து என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க, இங்க பாரு மத்தவங்களே என்ன உன்னோட லவ்வர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோட அண்ணனை பாக்கணும் அப்படின்னு சொல்றா. அவனும் என் அண்ணனும் ஏற்கனவே அவனை பாக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் கவனமா இரு, அவனுக்கு நீ யாருன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்ற விஷயத்தையும் சொல்றான். இப்ப அப்படி அங்க அரண்மனையில அரசரை தான் காட்டுறாங்க. அவர் இந்த மூத்த அமைச்சர் கிட்ட நிதி அமைச்சர் இறந்துட்டார்ல, இப்ப அந்த பொசிஷன் வேக்கண்டா தானே இருக்கு, அதுக்கு யார் நிரப்ப போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நான் ஒரு 2-3 பேரை ஃபைனலிஸ்ட் ஆக்கிட்டு உங்கள்ட்ட வந்து சொல்றேன், நீங்க யாரையா செலக்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது அரசர் ஒண்ணு ஹீரோவோட அண்ணன் இருக்கான்ல அவனை நிதியமைச்சர் ஆக்கிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா மூத்த அமைச்சர் ஒத்துக்க மாட்டாரு. அவன் உங்களோட செக்ரட்டரி, அவன் 10 வருஷமா அவங்க கூட வேலை பார்த்தான்றதுக்காக அவனை நிதியமைச்சர் ஆக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து தானே ஆரம்பிக்கணும், உங்களோட வழிகாட்டுதல் இருந்தா அவன் கண்டிப்பா ஜெயிப்பான்ற மாதிரி அவர் சொல்ல அரசே நீங்க அரசரா இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவர் நான் எப்படி தீர்மானிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு தெரியாது, நீங்க ஏன் என்ன நல்ல அரசரா பாக்குறீங்கன்னு கேட்க ஏன்னா உங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியும், நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்கிட்ட சொல்லிருக்கீங்க அரசரா இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அதுல பொறுப்புகள் அதிகம் அப்படின்னு. நான் சாதாரண இளவரசராவே பிறந்திருக்கலாம், ஏன் பட்டத்து இளவரசரா பிறந்தேன்னு வருத்தப்பட்டீங்க, அதுலதான் எனக்கு உங்களை பிடிச்சது. உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் அந்த மாதிரி இல்ல, நீங்க சாதாரணமா வாழ்றீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அது பெருசா எடுத்துக்காம சரி பரவாயில்லன்னு விட்டுட்டு போறீங்க, உங்க இடம் அறிஞ்சு நீங்க இருக்கீங்க அப்படின்னு சிம்பாலிக்கா நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்க, நான் ஆட்டி வைக்கிற பொம்மை நீங்கன்ற மாதிரி சொல்றாரு. அரசருக்கு இதெல்லாம் புரியுது, ஆனா அவர் அமைதியா தான் இருக்காரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, யார நிதி அமைச்சர் ஆக்கணும்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது ராஜமாதா உள்ள வராங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. பார்த்தா ராஜமாதா கூடவே அந்த நிதியமைச்சரோட ஒய்ஃபும் வராங்க. மூத்த அமைச்சர் முகம்லாம் சிடுசிடுன்னு மாறுது. அரசர்கிட்ட ராஜமாதாவும் நிதியமைச்சரோட ஒய்ஃப் ரொம்ப சோகத்துல இருந்தா, அதனாலதான் சரின்னு என்ன வந்து பாத்துட்டு போக கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சரை பார்த்து எங்க கூட சேர்ந்து நீங்களும் டீ குடிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல பரவாயில்லன்னு சொல்ல இவ உங்க மருமகளை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, எனக்கு அவளை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவருக்குனா செம்ம கடுப்பு, நம்மள ஏதோ இந்த நிதியமைச்சர் ஒய்ஃப் கோத்தோட பாக்குறாள்னு யோசிக்கிறாரு. இப்ப அப்படி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த புக்கு கடைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோவோட அண்ணன் அங்கதான் உட்கார்ந்து இருக்கான். ஹீரோயினும் போனோடனே நேத்து அப்படி பண்ணதுக்கு சாரி கேட்க அவனும் இல்ல நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும், சொல்லாம கூப்பிட்டது தப்புதான் சொல்லிட்டு 3 பேர் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அண்ணன் ஹீரோயினோட அண்ணனை பத்தி கேட்க அவ இருந்துட்டு நான் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல வரல, என் அண்ணன் எப்படி காணாம போனா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. அதோட அவ அண்ணன் அரண்மனையில ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால தான் அங்க போயிருக்கான்றதும் அன்னைக்குதான் ஹீரோவோட ஃபேமிலி எல்லாரும் இறந்திருக்காங்கன்றது இவளுக்கு தெரியும்ல, அதெல்லாம் சொல்ல ஹீரோவோட அண்ணனும் உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, உங்க அண்ணன் கடைசியா ஏதாவது கொடுத்துட்டு போனானா, அரசரோட கடைசி கட்டளை உங்க அண்ணன் கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரசர் சாதாரணமா இறக்கல, அவரை கொலை பண்ணிருக்காங்க, பாய்சனால தான் இறந்திருக்காரு, ஆனா இயற்கையான மரணம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நிதியமைச்சரும் அதே விஷத்தால தான் இறந்திருக்காருன்ற விஷயத்த சொல்றான். அப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, நிதியமைச்சரோட ஒய்ஃப் யார் சொல்லி இதெல்லாம் பண்றாங்க, அரசர் சாகுறாருன்னா அதுக்கு யாரு காரணமா இருப்பா, அந்த துரோகம் பண்ணது யாரு, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாருன்னு நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்றா. அரசருக்கும் எனக்கு மூத்த அமைச்சர் மேலதான் சந்தேகம்ன்றது ஹீரோவோட அண்ணன் சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க நீயே ஒரு ப்ரூஃப் தான், யாருமே இல்லாத ஒரு பொண்ணை எப்படி அவரோட குடும்பத்து மருமகளை ஏத்துப்பாரு,
பாரு, உன் அண்ணன் கிட்ட இருக்கிற அரச கட்டளையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் உன்னை மருமகளாவே ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றான். இவளுக்குலாம் இதெல்லாம் தாங்கவே முடியல. என்ன பணையமா வச்சு என் அண்ணனை பிடிக்க பாத்துருக்காரா? 15 வருஷம் அவரை நான் என் அப்பா மாதிரி பாத்துக்கிட்டேன். சரி இன்னைக்கு இது போதும், நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப பாக்குறா. அவளுக்குலாம் ரொம்ப அழுகையா வருது. அவளால முடியல, அழுதுகிட்டே தான் போறா. ஹீரோக்கெல்லாம் அவளை பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்புறம் அப்படி நைட்டு வரைக்கும் அதே தான் யோசிச்சுட்டு அவளோட ஹஸ்பண்டோட நினைவு ரூம்ல உட்காந்துருக்கா. நிறைய தடவை இவளோட மாமனாரு, உன் அண்ணனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நானும் அவனை தேடிட்டு தான் இருக்கேன், தெரிஞ்சிச்சுன்னா சொல்லு. உன் அண்ணனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? அவன் அடிக்கடி எங்க போவான்? உன் அண்ணனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? உன் அண்ணன் போறப்ப ஏதாவது கொடுத்துட்டு போனானு அப்பப்ப விசாரிச்சிருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நிஜமாவே நீங்க இவ்வளவு நாள் என் அண்ணனை தேடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே கொந்தளிக்கிறா. அப்புறம் ஒரு நாள் ரகசியமா நிதியமைச்சரோட ஒய்ஃபையும் இவர் பார்த்து பேசிக்கிட்டாங்கல்ல, அதை பத்தில யோசிச்சு பாக்குறா. எதுக்காக நம்ம அண்ணனை தேடுறாங்கன்னு யோசிக்கிறா. இப்ப அப்படி நிதியமைச்சரை தான் காட்டுறாங்க. அவர் அந்த வியாபாரி வந்து பார்க்க வரான். இவர் இப்ப நிதியமைச்சரோட ஒய்ஃபை போட்டு தெளியலாம்னு நினைச்சிட்டாரு போல. அந்த வியாபாரி கிட்ட பிரச்சனைகள் பூதாகரமா ஆகுறதுக்குள்ள நம்ம அதை சரி கட்டணும். நிதியமைச்சரோட ஒய்ஃப் அவ ஹஸ்பண்ட் இருந்த இடத்துக்கே போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவ சாவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். கொலகாரின் ஜெயிலுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட போறா அப்படின்னு சொல்ல இந்த வியாபாரிக்கு ஷாக்கா இருக்கு. ஆனா அவனால எதுவும் சொல்லவும் முடியல. என்ன இருந்தாலும் அக்கா இவரே எதிர்த்து பேச முடியல. அவ தூக்கல தொங்கினாலும் பரவாயில்ல, இல்ல மலையில இருந்து குதிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லன்றாரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அண்ணனையும் தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கோவம். நிதியமைச்சர் தான் என் குடும்பமே செத்ததுக்கு காரணமா? இது மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு அவர் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி சாப்பிட போயிருக்க மாட்டேன், வேற என்ன பண்ணிருப்ப? அந்த ஆளை புடிச்சு கொண்டு இருப்ப அதானே அப்படின்னு போது, ஏன் நான் அப்படி பண்ணக்கூடாதான்னு கேக்குறான். நீ அப்படி பண்ணிட்டா நீதி கிடைச்சிருமா? இன்னொன்னு புரிஞ்சுக்கோ, நம்ம அரசரே 15 வருஷமா இதுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு அவமானங்களை தாண்டி வந்திருக்காருன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை அசிங்கம் ஆனாலும் இன்னும் பொறுமையா இருக்காரு. காரணம் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்கணும். அதுக்கு பின்னால யார் இருக்கா, என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக தான் பொறுமையா இருந்து ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட கண்ணெல்லாம் கலங்குது. சரி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, அந்த மூத்த அமைச்சர் பண்ண அரச துரோகத்துக்கு ஏதாவது எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனாலும் வேற வழி இருக்குன்னும் போது, வேற வழியா என்ன? மூத்த அமைச்சரோட மருமகளை வச்சு ஏதாவது பண்ண போறீங்களா? அதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். என்னை சுத்தி உள்ளவங்களை இன்னொரு தடவை ஆபத்துல தள்ள மாட்டேன். நான் அவளை கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு அவ அவ்வளவு முக்கியமா அப்படின்னு ஹீரோவோட அண்ணன் கேக்குறான். அதுக்கு அவன் வாயால பதில் சொல்லலனாலும் அவன் கண்ணுலே தெரியுது ஆமான்ற மாதிரி. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ அண்ணனை பத்தி யோசிச்சுட்டு ரூம் வெளியில நின்னுட்டு இருக்கா. அப்போ ஒரு கல்லு வந்து விழுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியில பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவளும் இப்ப நடக்கிறத வச்சு பார்த்தா நம்ம 2 பேர் குடும்பமும் எனிமீஸ் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒண்ணு எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே சண்டை போட்டாலும் வாழ்வீச்சுல என்னால ஒன்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்புறம் அவ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றா. என்னன்னா அன்னைக்கு உன்னோட தழும்பு பார்த்துட்டு போனால ஒருத்தன், அவன் வியாபாரின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அவன் கையில ஒரு வாள் வச்சிருந்தான்ல, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதே வாளை நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்திருக்கேன். அன்னைக்கு நீ மயங்கலன்னா நான் அவனை கண்டுபிடிச்சிருப்பேன். அவனெல்லாம் முன்னாடியே கொண்டு இருக்கணும். சரி நான் அதை பத்தி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, நீ அதை பத்தி பார்க்க வேணாம், ஆபத்தான விஷயத்துல எல்லாம் நீ போக வேணாம், அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்றான். சரி அப்ப சும்மா விடாத, ஏற்கனவே அவனுக்கு எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில இந்த மூத்த அமைச்சர் ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த மைண்டோயின்ல இவரோட பையன் பேரை சொல்லி, இந்த பேர்ல உள்ள ஆளு அங்க இருந்து கிளம்பிட்டாரான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. ஹீரோயின் அவர் ரூமுக்கு வெளியில தான் நின்னுட்டு இருக்கா. வேலைக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு துண்டு சீட்டு வச்சிருக்கா, அதை கொடுக்குறா. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, உன் அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 10 நாள்ல இங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் போட்டிருக்கு. இது எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு இவர் கேட்க, நம்ம வீட்டு முத்தத்துல நைட்டு கிடந்துச்சு அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நம்பாத, இது யாரும் ட்ராப் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, அவ இருந்துட்டு ஒருவேளை அவங்களுக்கு என் அண்ணனை பத்தி தெரிஞ்சிருக்கலாம்ல, நான் போய் பார்க்கவான்னு கேக்குறா. நீ ஒரு விதவை, நீ என்ன பேசுறன்னு புரியுதா அப்படின்னு கேட்க, இல்ல அதுக்கு இல்ல என் அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லதானே அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை எடுத்துட்டு போறாரு. ஹீரோயின் வேற ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா நம்ம ஹீரோ சீஃப் கிட்ட நான் திரும்பவும் அந்த வியாபாரியை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அவருக்கு ரொம்ப ஷாக்கு. என்னது வியாபாரியாவா அப்படின்னு கத்திட்டு இருக்க. கரெக்டா அப்போ ஹீரோவோட அண்ணன் அங்க வரான். உடனே சீஃப் வேக வேகமா போய், நீங்க என்ன இங்க வர வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, நான் அரசரோட கட்டளையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அரசரோட கட்டளையா என்னன்னு சொல்லுங்க, உடனே நான் பண்றேன் அப்படின்னும் போது அந்த வியாபாரியை விசாரிக்கணும்னு சொல்றான். அரசரோட கட்டளைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாத்தையும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அங்க ஜூனியர் வரான். அவன் வியாபாரியோட நிறைய ஃபைல்ஸையும் கையிலே கொண்டு வந்திருக்கான். இன்னொரு பக்கம் மைண்டோயின்ல பார்த்தா அந்த குட்டி பொண்ணு நிம்மி இருக்கால, அவகிட்ட 2-3 பேர் வந்து மூத்த அமைச்சரோட பையன் பேரை சொல்லி விசாரிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் இந்த குட்டி பொண்ணுக்கு அது மூத்த அமைச்சரோட பையன் தெரியாது, அவனை மட்டும் தெரியும்ல. நீங்க யாரு, அவனை பத்தி ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளவே விட மாட்டா. அப்ப அங்க ஓனர் லேடியோட அடியாலும் வந்து மறிக்க, இவ வேக வேகமா உள்ள போய் மூத்த அமைச்சரோட பையனை கூப்பிட்டு, நீங்க எங்கேயாவது மறைஞ்சுக்கோங்க, கடன் எதுவும் வாங்கி வச்சிருக்கீங்களா, உங்களை 2-3 பேர் தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிய வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போறா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அவ யோன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா போல. நிஜமாவே இதுக்கு எல்லாம்
பின்னாடி மூத்த அமைச்சர் தான் இருக்காரா அப்படின்னு கேட்க, அவர் இருந்தாரு அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருத்தங்க அரசு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட 3 தலைமுறையும் தண்டனை அனுபவிக்கும். எல்லாருமே கண்டிப்பா செத்துதான் ஆகணும். அதுல நானும் ஒருத்தியா தான் இருப்பேன். நானும் சாகதான் போறேன்னு சொல்றா. இந்த இவங்க நாட்டுல என்ன ரூல்ஸ்னா, ஒருத்தங்க தேச துரோகம் பண்ணிட்டா ஒருத்தங்க பண்றாங்கன்னா அவங்க ஃபேமிலி ஃபுல்லா இருப்பாங்கல்ல, எல்லாருமே கொண்டுருவாங்களாம். ஹீரோயினும் ஆனா என் அண்ணனை பிடிக்கதான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, கதையே வேற. அந்த மூத்த அமைச்சர் என்ன நினைக்கிறான்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்குன்னா செம்ம கோவம் இருக்கதான் செய்யுது. இப்ப அப்படியே அங்க திரும்ப மைண்டோயின்ல பார்த்தா மூத்த அமைச்சரோட பையன் அங்க இருந்து கிளம்ப ரெடி ஆயிட்டான். ஓனர் லேடியோட அடியாளுக்கு ஒரு கண்ணாடியை கொடுத்துட்டு அந்த குட்டி பொண்ணு நிமிக்கும் ஹேர் கிளிப்பை வச்சுட்டு see you bye அப்படிலாம் சொல்லிட்டு போறான். குட்டி பொண்ணுக்குலாம் கொஞ்சம் வருத்தம் தான் அவன் அங்க இருந்து போறது. இப்ப இவன் போறதா ஒரு ஆள் மறைஞ்சிருந்து பாத்துட்டு போறான். இப்ப அப்படி திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா ஜூனியர் நிறைய வியாபாரியோட ஃபைல்ஸ கொண்டு வந்தான்ல, அத ஹீரோ சீஃப் ஜூனியர் 3 பேர் பாத்துட்டு இருக்காங்க. இந்த வியாபாரியோட கணக்கு பூரா தப்பா தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்துல என்னன்னா, இந்த நிதியமைச்சரோட வைஃப் ஏழைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கும்ல, அது வந்து ஃபுல்லாவே அவங்க கையில இருந்து குடுக்கறது இல்ல போல. இந்த ராஜமாதா இருக்காங்கல்ல, அவங்க குடுக்கற அரிசியை தான் இந்த அம்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. சொல்ல போனா 1 லட்சம் ஏழைங்களுக்கு அவங்க குடுக்கற சாப்பாட 10,000 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. மிச்சதெல்லாம் இந்த நிதியமைச்சரோட வைஃப் ஆட்டைய போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது வியாபாரிக்கும் போயிருக்கு. இப்ப இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மூத்த அமைச்சர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து நீங்க கேட்ட ஆள் மைண்டோன்ல இருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படி இவரு ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னுமே நீ உன் அண்ணனை கண்டுபிடிக்கிறத விடலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட மாமியாரை காட்டுறாங்க. அவங்க கோயிலுக்கு போயிருந்தாங்கல்ல, அவங்களும் அவங்க பொண்ணு சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட மாமியாருக்கு அம்மான்னு கூப்பிடுற மாதிரி கேக்குது. அவங்களும் ஏதோ பிரம்மன் நினைக்கிறாங்க. ஆனா பார்த்தா மூத்த அமைச்சர் பையன், அதான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அங்கேயே போய் நிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அப்புறம் நம்ம பையன் கிடைச்சிட்டானேன்னு அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு போலீஸ்காரர் வந்து அவன் எங்கேயோ கிளம்புறான் அப்படின்னு சொல்றாரு. யார சொல்றாரு என்னன்னு தெரியல. ஹீரோவும் உடனே அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் அப்படி வியாபாரிய பார்த்தா நிதியமைச்சரோட வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கான். நீங்க எப்படியாவது பாதுகாப்பா வாழ்றதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருப்பான் போல. என்ன அந்த மூத்த அமைச்சர் என்ன அமைதியாக்குறதுக்கு கொல்ல சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம மாஸ்டருக்கு நீங்க பண்ண விஷயங்கள் கோவத்தை உண்டு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் போடாத, உன்ன மாதிரி ஒரு ஆள்ல எனக்கு ஆர்டர் போடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே ரத்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம் உனக்கு, நீ எல்லாம் எனக்கு சமமா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவளோட மாமனார் அவளை கூப்பிட்டு இருப்பாரு போல. அவளே என்னன்னு போய் கேட்க, எனக்கு இந்த பொண்ணுங்க விஷயங்கள்லாம் தெரியாது, ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், நீ இந்த குடும்பத்துக்காக நல்லா உழைச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நம்ம ராஜமாதா நீ தான் சாஸ்டிட்டி கேட்டுக்கு தகுதியான ஆள்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு நீ இன்னொரு விஷயமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் என் பையனோட சமாதிக்கு நீ போய் வாழணும் அப்படின்றாரு. இவளுக்குன்னா ரொம்ப ஷாக்கு. அங்க கொரியால எப்படின்னாவா, ஹஸ்பண்ட் இறந்துட்டா மேக்சிமம் எல்லாருமே 3 வருஷம் அவங்களோட சமாதியில போய் இருப்பாங்களாம். ஹீரோயின் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல போல. ஏன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பாடி தான் கிடைக்கல. இப்ப மூத்த அமைச்சர் இப்படி சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இன்னொரு பக்கம் நிதியமைச்சரோட வைஃபை பார்த்தா அந்த வியாபாரி கிட்ட ஒன்ன மாதிரிலாம் என்னால கேவலமாலாம் வாழ முடியாது, அவர் காலுக்குள்ள எல்லாம் என்னால கிடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் நீங்க என்ன உங்க உடன்பிறப்பா பார்க்காதது நல்ல வேலை, எனக்கு எந்த உறுத்தல் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மண்டி போட்டு வணக்கம் வைக்கிறான். அவங்க யோசிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. சட்டுன்னு அதுக்குள்ள அவன் ஒரு துணி எடுத்து அவங்க கழுத்துல இருக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. ஹீரோயின் ஒரு பக்கம், நிதியமைச்சர் வைஃப் ஒரு பக்கம். 2 பேருக்குமே அந்த மூத்த அமைச்சர் செக் வைக்க பாக்குறாரு. 2 ட்விஸ்டோட இந்த எபிசோட் முடியுது. இவங்க தப்பிக்கிறாங்களா என்னன்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.